வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை சர்க்கரை பொங்கல், இயற்கையான முறையில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: அவல், வெள்ளை அவல் அல்லது சிவப்பு அவல் அல்லது சிவப்பு கவனி அவல், கருப்பு கவனி அவல், கைக்குத்தல் அரிசி அவல் என்று நிறைய அவல் இருக்குது. இப்போ நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி, அந்த மாதிரி ஒரு 5 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 5 கைப்பிடி அவல் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி, ஒரு தேங்காய், கரும்புச்சாறு கரும்புச்சாறு ஒரு கரும்பு எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் 3, பனங்கள் கண்டு 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இந்துப்பு 1 சிட்டிகை, உலர் திராட்சை 10, முந்திரி பருப்பு 10. செய்முறை: தேங்காவை உடைத்து தேங்காய் தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்க. தேங்காய் தண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த தேங்காய் தண்ணியில் 1 சிட்டிகை இந்துப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவலை எடுத்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி உடனே நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காய் தண்ணியை அந்த அவலில் ஊற்றி பாருங்கள். ஓரளவு நல்லா அப்படியே தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அவல் ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க. இல்லை லைட்டாக தண்ணி கலந்துட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க. பாசிப்பருப்பை அதே மாதிரி ஒரு கழுவிடுங்க. கழுவிட்டு அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. தேங்காவை நல்லா திருவி எடுத்துட்டு கொஞ்சம் திருவின தேங்காவை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து ரெண்டு தடவை எடுத்திங்கன்னா போதும். பால் 2 நல்லா கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை எடுத்து தனியாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கரும்புச்சாறு, நம்ம கரும்பு வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த கரும்பில் உள்ள அந்த பிளாக்காக இருக்கிறது கடினமான தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சாறு இருக்கக்கூடிய சக்கையை அழகாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு திருகி எடுத்துருங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கூட திருகி எடுத்துருங்க. இப்போ கரும்பு சாறு கிடச்சிரும். இல்லை கரும்பு சாறு வாங்கிக்கோங்க. வாங்கி 1 டம்ளர் கரும்பு சாறு, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும், எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காயும் பனங்கள் கண்டு 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் மிக்சியில் திரிச்சிங்கன்னா ஏலக்காய் நல்லா திரிச்சிரும். இப்போ உலர் திராட்சை, முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நல்லா ஊறி அழகாக நிற்கும். ரொம்பவும் நம்ம தண்ணி ஊற்றாமல் இருந்ததுனால கரெக்டாக அவல் சோறு வெந்த பதத்தில் ரெடியாகி அவல் இருக்கும். இப்போ அந்த அவலை எடுத்து பாருங்கள். வேறு பவுலில் எடுத்துருங்க. இந்த அவலை வேறு பவுலில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா தான் தண்ணி எதுவும் நிற்கிதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வேறு பவுலில் இந்த அவலை எடுத்துட்டு பாசிப்பருப்பில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு அந்த பாசிப்பருப்பையும் அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கரும்பு சாறு ஊற்றுங்க, தேங்காய் பால் ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, உலர் திராட்சை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல்னு போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இனிப்பு போதுமான்னு பாருங்கள். இன்னும் வேணும்னு சொன்னோன்னா அந்த தேங்காய் பாலெலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இனிப்பு போதும்னா விட்டுருங்க. இல்லைன்னா நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி சூப்பர் பொங்கல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா பொங்கல் நல்லா நம்ம சர்க்கரை பொங்கல் எப்படி சாப்பிட்றோமோ அந்த லெவலுக்கு கரெக்டாக வந்துடும். இதுதான் சர்க்கரை பொங்கல். இந்த சர்க்கரை பொங்கலில் நமக்கு எல்லாமே கலந்துருக்கு. எல்லாமே கலந்துருக்கிறதுனால நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு இயற்கையான, நம்ம எந்த டேஸ்ட்டில் சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் நம்ம இயற்கையான முறையில் தயாரித்த சர்க்கரை பொங்கலும் இருக்கும். இந்த சர்க்கரை பொங்கலை வீட்டில் எல்லோரும் சேர்ந்து அழகாக பாய் விரித்து சமணம் போட்டு உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு பவுலில் எடுத்து சந்தோஷமாக ஒவ்வொரு ஸ்பூனாக வாயில், நீங்கள் இந்த பொங்கலை வைக்கிறதுக்கு தான் உதட பிரிக்கணும். வாயில் வச்சிட்டோன்னா உதட மூடி நல்லா உமிழ்நீர் கூட கலந்து இந்த சர்க்கரை பொங்கலை நல்லா தித்திப்பாக எல்லோரும் சாப்பிட்டு மகிழ்வோம். சூப்பராக நம்மளுடைய உடம்பை நல்லா ஸ்ட்ரென்த்தாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.